எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பர்த்டே விஷஸ் பார்க்கலாம். மணிகண்டன் அவங்களோட பர்த்டேயை நேற்று கொண்டாடினாங்க. விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மணிகண்டன். அதே மாதிரி நேற்று பர்த்டே கொண்டாடின அகிலேஷ், விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நேற்று பர்த்டே கொண்டாடின கிஷோர் ஃப்ரம் மதுரை, விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கிஷோர். வெட்டிங் ஆனிவர்சரி பார்க்கலாம். நேற்று வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடின தாரணி மதன்குமார், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. கீதா வெள்ளையங்கிரி இவங்களோட திருமண நாளை நேற்று கொண்டாடினாங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாய் ஜெயஸ்ரீ. சந்திரா விஜயேந்திரன் ஹாய். கதிஜா பேகம் ஹாய். நேற்று பர்த்டே கொண்டாடின பால் செல்வம், உங்களுக்கு விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சின்ன பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது பார்த்துக்க. ராணி அக்கா விருந்துல அசத்திட்டாவ இல்லையா? ஆமா உமா, சாப்பாடுனா இது சாப்பாடு. ராணி அக்கா எப்படிதான் சமையல் பண்ணுவாவனே தெரியல. அதுலயும் சாப்பாட்டு என்ன மசாலா சாப்பாவளோ? சாப்பாட்டுக்கு இல்ல சின்ன பொண்ணு, குழம்புக்குன்னு சொல்லு. இப்படி சொல்லியா? தாயே வாய் தவறி வந்துட்டு. சாப்பிட்ட டேஸ்ட் இன்னும் நாக்குல ஒட்டிக்கிட்டே இருக்கு உமா. என்ன ஒரு டேஸ்ட்! மட்டன் குழம்பு மனம் இன்னும் கையை விட்டு போவலன்னா பாத்துக்கையா. ஆமா சின்ன பொண்ணு, நாக்குலயும் சுவ போவல, கையிலயும் மனம் போவல. அப்பவே கல்யாணம் பண்ணாம இப்ப கல்யாணம் பண்ணிருந்தா ராணியக்கால கையில இருந்து விருந்தாது சாப்பிட்டுருக்கலாம். அப்ப நீ அப்பவே ஓடி வராம இருந்திருக்க வேண்டியதானே? இப்ப ராணியக்கால கையில சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா? சாப்பிட்டுருக்கலாம், வயசு போயிருங்க இல்லையா உமா, அதை யோசிச்சு பாரு. ராணியக்கால கை பக்குவமே கை பக்குவம் தான். ஆமா, நம்ம ரெண்டரை இப்படி பேசிட்டு இருக்கோம், பின்னாடி நிக்கிறது ஒண்ணுமே சொல்லாம அமைதியா நிக்குது. ஏன்? எதுக்கா இருக்கான்? கீதா வந்து ஆடிக்கிட்டு போனா இல்லையா, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா இருக்கான். இல்லைன்னா இவெல்லாம் அமைதியா இருக்கக்கூடிய ஆளா? இந்த கீதா வீட்டில் போய் எதுவும் போட்டு கொடுத்தாலான்னு தெரியல. வீட்டுக்கு போகும்போது சொல்லி கொடுத்துருந்தாலும் இந்த மனுஷன் கடும் கோவத்திலே இருப்பாரு. என்ன பண்ண? நாலு முடி, ஏன் நாலு முடி, நாலு முடி கையை எடுங்க, தள்ளி போன முடிய அப்படி சொல்லிக்க முடிய. கூப்பிட்டுட்டே இருக்கேன், காது கேட்காத மாதிரி நிக்கிறிய. என்னத்த யோசிச்சுட்டு இருக்கிறிய? சொன்னா மட்டும் என் பிரச்சனையை தீர்த்த வைக்க போறிய? கேட்டுட்டு ரெண்டு பேரும் சிரிச்சா தானே போறிய? அதுக்கு எதுக்கு கேட்கியா? சிரிச்ச மாட்டோக்கா, சொல்லுங்க என்ன பிரச்சனை? ஆமா, நாலு முடி சிரிச்ச மாட்டோம். நம்ம என்ன அப்படியா பழவணும் சிரிக்கிறதுக்கு? சொல்லுங்க, என்ன என்ன பிரச்சனை? இல்ல சின்ன பொண்ணு, கீதா வேற வந்து வீட்டில் போய் வீட்டை சொல்லி கொடுப்பேன்னு சொன்னா இல்லையா, சொல்லி கொடுத்தாலோ என்னமோ. அப்படியே சொல்லி கொடுத்துருந்தா இவள்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கலான்னு யோசிக்க பார்த்துக்க. என்னென்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? என்ன பண்ணலான்னு எங்க கிட்ட கேட்டா நாங்க என்ன சொல்ல? எங்க கிட்ட கேட்டா மாங்காயம் புளியங்காய் தேங்காய் எல்லாம் திருடுனிய. அறிவு கிட்ட இழுவ நிறுத்தின. நானே எடுத்தது மாங்காயம் முருங்கைக்காய் மட்டும்தான். இவ புளியங்காய் தேங்காய் நீட்டிக்கிட்டு போறான். இதுக்குதான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சும்மா இருங்க, என் வாயும் தோண்டி எடுத்து விஷயத்தையும் கேட்டுருவ. ஆனா இவ்வளவு ஒரு பிரயோஜனம் கிடையாது. தெரிக்காதுங்க, இதெல்லாம் எடுக்க முன்னாடி யோசிச்சிருக்கணும். எடுத்த பிறகு எனக்கு அதை பார்த்து பயமா இருக்கு, இதை பார்த்து பயமா இருக்குன்னு சொன்னா சரியாகுமா? நீங்களாம் ரொம்ப நல்ல விலை மாதிரி நீட்டாதுங்க. ஏன் மாங்காயம் முருங்கைக்காயில வாங்கி குழம்புல போட்டு சாப்பிடும்போது டேஸ்டா இருந்துச்சா? பிரச்சனை வந்தா ஓடிடுவாளுவ. இதுல என்ன நாலு முடி நாங்க ஹெல்ப் பண்ண முடியும்? நீங்க தான் சமாளிக்கணும். அப்ப எதுக்குன்னு என்கிட்ட கேட்டிய? சும்மா உங்க துயரத்துல பங்கெடுக்கலான்னு கேட்டோம். ஆனா துயரமே உங்களால தானே வந்திருக்கு. இதுல நாங்க என்ன பண்ணக்கா? சின்ன பண்ண சிரிச்சத பத்துக்க. நானே கடும் கோவத்துல இருக்கேன். என்ன பண்ணு? அவைய கோவத்துல இருக்காவலாம். தீந்த பிறகு கூப்பிடட்டு அப்புறம் வரலாம். நீ வா, இப்ப போவோம். என்னமோ நீ சொல்றதும் சரிதான், வந்துருமா? சே, ஒரு பிரச்சனைன்னு சொன்னா இப்படி விட்டுட்டு போறாளுவ. இவ்வளவு கூட எல்லாம் தெரியதுக்கு என் புத்தியதான் நானே. ஆமா, அதாலேயே அடிச்சுக்கணும். சரி, இவ்வளவு பிறகு சமாளிக்கலாம். வீட்டுல உள்ள மனுஷன் எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே. சரி, நம்ம இப்ப நம்ம வீட்டுக்கு போறது பதிலு கீதாளுக வீட்டுக்கு போயிட்டே போவோம். அதுதான் சரியா இருக்கும். ஏண்டி கீதா, நீ யாருன்னு தெரியாம என்கிட்டே மோதியா? உனக்கு வைக்கேண்டி ஆப்பு.